வணக்கம். காலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு சமைக்காத உணவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் சிவப்பரிசி அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்கின ஆர்கானிக் அவல் தான். அதனால் நான் ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். கழுவும்போது குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. கழுவும்போதே அது கொஞ்சம் தண்ணியை உள்ளே இழுத்துக்கும். இது ரொம்ப அதிகமான தண்ணி விட்டாலும் குழக்குழன்னு ஆகிடும். தண்ணி பத்தலைனாலும் நறுக்குன்னு இருக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு 50 ml வரை இந்த அளவு அவளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி கீழே நிற்கும். மேலே இருக்கிற அவல் ட்ரையாக தான் இருக்கும். அதுக்காக ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் மூடி போட்டுட்டு தலைகீழே கழுத்து வச்சுடுங்க. இதை அப்படியே விட்டுட்டா கீழே இருக்க அவலும் மேலே இருக்க அவல் எல்லா அவலும் ஒரே மாதிரி ஈவனாக ஊறி இருக்கும். இந்த அவல் ஊறுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இதில் மற்ற பொருளையும் கலந்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு விருப்பம் போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு ஏலக்கி பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கருப்பட்டியோ சர்க்கரையோ சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தான் பழம் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதிலே இன்னும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்ல நார் சத்தும் நல்ல குவாலிட்டியான ஃபேட்டும் நிறைஞ்ச ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவல் தேங்காய் மிக்ஸ் ரெடி. நன்றி.